மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. இந்தியா கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 தொகுதிகள் கேட்டு உள்ளதாகவும், நாடாளுமன்றத்தில் கமல்ஹாசன் பேசியது பலமுறை பார்த்தும் புரியவில்லை என்றும் கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வெல்லட்டும் பட்டியல், வெளியேற்றும் மலரட்டும் சமத்துவம் என்பதை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், பொது தொகுதி மற்றும் தனி தொகுதிகள் உட்பட 10 தொகுதிகளை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொண்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ் மன்னர்கள் குறித்து திருமாவளவன் பேசியது தொடர்பான கேள்விக்கு தமிழ் என்பதன் அர்த்தம் தெரியாமல் பேசுவதாக விமர்சித்தார். பட்டியல் வெளியேற்றமும் சமத்துவம் ஒன்றாக சேருகின்ற ஒரு மாபெரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டம் இங்கே நடக்குது. அதுக்கு வந்திருக்கேன். முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்திய கூட்டணி மக்களவை கூட்டணி அரசியல் தலைவர்கள் நாகரிகம் எல்லாம் பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பேசுறது நாகரிகமற்ற பேச்சு, அது அப்படிதான் சொல்ல முடியாது. இந்திய கூட்டணி தொகுதி எத்தனை தொகுதி இல்ல, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை தொகுதிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கல, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. சமூக வலைத்தளங்கள பொது தொகுதியில் நம்ம நிக்கிறோம் கேட்டிருக்கோம், கேட்காமல பொது தொகுதி, ரிசர்வ் தொகுதி எல்லாம் கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையில் தானே முடியும். அது யாருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கலாம். அது எப்படி சொல்ல முடியும்? இருக்கலாம், இப்ப சொல்ல முடியாதுல்ல. பேச்சுவார்த்தை மூலமாக அலையன்ஸ்ல என்ன இந்திய அலையன்ஸ்ல லீடர்ஸ் எல்லாம் பேசுறாங்களோ, நாங்கெல்லாம் பேசுறோமோ அதுதான் முடிவெடுக்கணும். எந்த தொகுதி நிக்கணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவாங்களோ அங்கதான் நிற்கும். எல்லாம் நான் நிக்கிற தொகுதி எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி தான். நம்மளோட எதிர்பார்ப்பு எத்தனை தொகுதி நம்மளுக்கு கொடுப்போம்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. கேட்டிருக்கோம், நாங்கள் ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். அவங்க பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டா பேசினாலும் சொல்லணும். அது உண்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உண்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சு. தமிழ் தான் என்னன்னு தெரியாம பேசுறாங்க. அதனால தமிழ் சொல்வது போலியான தனம் என்பது இதுதான் எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்.